ஜனாதிபதியை அவமானப்படுத்திய அஜித் பி பெரேராவின் ஒழுங்கு பிரச்சினை. பொரளையில் துப்பாக்கி சூடு, ஐவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வரிகள் அனுர வெளியிட்ட அதிரடி தகவல். ராக்கெட் விவகாரம் அரசாங்கத்திற்கு நன்றி கூடும் நாமல் ராஜபக்ஷ. புதிய ஆட்சியிலும் கிடப்பில் போடப்படும் தாயக பிரச்சினைகள், தமிழர் தரப்பு ஆதங்கம். முதலமைச்சர்களுக்கு அதிகப்படியான எரிபொருள் ஒதுக்கீடுகள், எச்சரிக்கை விடுத்துள்ள கோபா குழு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ரஷ்ய உக்ரைன் போரில் கடும் பின்னடைவு, புடினின் அதிரடி அறிவிப்பு. பொரளையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது நேற்று இரவு பொரளை சகஸ்புர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி குறித்த நபர்கள் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தனது சகோதரரின் பங்கேற்புடன் ஏவப்பட்ட செயற்கைக்கோளுக்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மீதமுள்ள செயற்கைக்கோள்களை கண்டுபிடிக்கவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரோஹித ராஜபக்ஷவின் பங்கேற்புடன் 2012 ஏவப்பட்ட செயற்கைக்கோள் குறித்து பிரதமர் நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கேள்விக்குரிய செயற்கைக்கோளை ஏவுவதற்கு இலங்கை அரசாங்கம் இந்த பணத்தையும் செலவிடவில்லை என்று பிரதமர் நாடாளுமன்றில் கூறியிருந்தார். அந்த செயற்கைக்கோளிலிருந்து இலங்கை ஏற்கனவே வருமானத்தை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் நேற்றைய தினம் செயற்கைக்கோள் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் தவறானவை என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சும் இப்போது வேறு ஒரு பேச்சும் பேசுவதாக அஜித் பி பெரேரா ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை முன்வைத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உரையாற்றும் போதே குறித்த ஒழுங்கு பிரச்சினை முன்வைக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி நாடாளுமன்றில் கூறுவது பொய்யான கருத்து எனவும் வெளியில் பேசுவதே உண்மையான கருத்து எனவும் கூறியிருந்ததை அஜித் பி பெரேரா விமர்சித்துள்ளார். அதன் பின்னர் உரையை தொடர்ந்த முஜிபுர் ரஹ்மான் ஜனாதிபதி அன்று எதிர்க்கட்சியில் இருந்து பேசியதற்கு மாற்றாக பேசுகின்றார். நாம் அவரிடம் கதைக்கும் போது உண்மையை பேச வேண்டும். அவர்கள் இதற்கு முன்னர் வகித்த கொள்கையிலிருந்து மாறியிருக்கின்றார். நாம் அதை வரவேற்கின்றோம். அவர் சோசியலிச வாதத்தில் இருந்து எமது கொள்கைக்கு வந்திருக்கின்றார். பொருளாதாரத்தில் இருக்கும் தடைகளை அகற்ற வேண்டும். அவரின் பேச்சில் நாம் பல பொய்களை காண்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில் தான் தமது பொறிமுறைகளை முன்னகர்த்துவதாக வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் 30 வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் அதே நேரம் தமிழ் மக்களுக்கான தீர்வை வலியுறுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்து யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி சங்கத்தின் செயலாளரும் குறித்த அமைப்பின் வவுனியா மாவட்டத்தின் தலைவியுமான சிவானந்தன் ஜெனிதா தெரிவித்துள்ளதாவது, சர்வதேச வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நினைவு நாளான ஆகஸ்ட் 30 அன்று முன்னெடுக்கப்பட உள்ள நீதிக்கான போராட்டத்திற்கு வேற்றுமைகள் இன்றி ஒருமித்த குரலாக ஓங்கியொலிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறித்த நாள் அன்று வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணியை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதியில் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு அதிகப்படியான எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டமை குறித்து கோப்பா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றி குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி முன்னாள் முதலமைச்சர் மகிபால கேரத் மாதந்தோறும் 4700 லிட்டர் பெற்றதாக தெரியவந்துள்ளது. இது அதிகாரப்பூர்வ 1700 லிட்டர் வரம்பை விட சுமார் 3 மடங்கு அதிகமாகும் என குழுவின் முன்னிலையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே முன்னாள் அமைச்சர் டிகிரி கொப்போ கடுவவின் எரிபொருளுக்கான கொடுப்பனவு அவர் வெளிநாட்டில் இருந்து
வந்தபோது அவரது தனிப்பட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டது. அத்தகைய பரிமாற்றம் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படாத போதிலும் இதற்கான உத்தரவு கொப்புகடுவவிடமிருந்து வந்தது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதனூடாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். முக்கிய பொருளாதார கவலைகளை தீர்க்கும் நோக்கில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்ட போதிலும் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் வரிகள் தொடர்பாக இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சவால்களை ஒப்புக்கொண்டு இலங்கை இந்த பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாகவும் நடைமுறை ரீதியாகவும் அணுகியுள்ளது என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதிகளில் 25% அதிகமானவை மற்றும் ஆடை ஏற்றுமதிகளில் சுமார் 60% அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு 3,50,000க்கும் மேற்பட்ட ஆடைத்துறை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானதாக அமைகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தொரு தீர்மானமும் நமது பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் ஒரு வலுவான குழுவை நியமித்து தொடர்ச்சியான உரையாடலில் ஈடுபட்டுள்ளோம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். குறிப்பாக பரஸ்பர கட்டண விகிதங்களை 44% இருந்து 20% குறைப்பதில் அமெரிக்க தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான ஈடுபாட்டிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது நடந்து கொண்டிருக்கும் கலந்துரையாடல்களில் குறிப்பிடத்தக்க விளைவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில்லை என விளாடிமிர் புடின் மீண்டும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் 3 வருடங்களாக தொடரும் நிலையில் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புடினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. பொதுவாகவே ஜெலஸ்கியுடனான சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள புடின் அவரை சந்திப்பது உறுதி என்றும் ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை என்றும் அதற்கான கால அவகாசம் இல்லை என்றும் புடின் குறிப்பிட்டுள்ளார். புதன்கிழமை கிரெம்லினில் ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃபை ஜனாதிபதி புடின் சந்தித்தார். இந்த நிலையில் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்க புடின் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டனர். ட்ரம்புடனான சந்திப்பை அடுத்து ஜெலஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என கூறப்பட்டது. அது மட்டுமன்றி ஜெலஸ்கியையும் புடின் சந்திக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே புடின் ட்ரம்ப் சந்திப்பு நடக்கும் என்ற கருத்தை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் நேற்றைய தினம் உறுதி செய்தனர். ஆனால் புடின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜெலஸ்கி தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கைகள் என்பது ஜனாதிபதி ட்ரம்புடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே உக்ரைன் போருக்கு முடிவை கொண்டு வரும் என்பதே ஆகும். ஆனால் ட்ரம்புடன் மட்டுமே பேச்சுவார்த்தை என்பதில் புடின் பிடிவாதமாக உள்ளார். இதை ஜெலஸ்கி ஏற்க மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.